Hello. மேம் ஹாய் மேம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுத்துடலாம் மேம். இன்ட்ரோ மேம் என்ன இன்ட்ரோ புரியலையே. மேம் வெல்கம் அட்ரஸ் ஓ ஓகே 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 சரி ஓகே எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க. நானும் ஆன் பண்றேன். மேம் Yeah, hi. shall we start the intro? Sorry. Shall we start the intro? Yeah, sure. A very good evening to one and all present here. I extend a very warm welcome to everyone who are gathered for the session. I feel honored and privileged to take the opportunity to introduce our guest of today, Sureka ma'am. She is currently working as a Salesforce developer at Capgemini, Chennai. She also has an experience working as a full stack developer at Wipro, and she was a best outgoing student issued by KLN College of Engineering, Madurai. We are eagerly waiting to know about your expertise and insight. So with this, we welcome you, ma'am. Thank you so much. Welcome you, ma'am. Yeah, thanks, Casey. Shall we start the interview? Yeah, sure. Malati question here. Okay, others வீடியோ ஆன் பண்ணுங்க. Ma'am, where are you working at present, ma'am? Could you explain about your job role, ma'am? Yeah, sure. So I'm working at Capgemini. I'm currently in Chennai, okay? Chennai branch. So நான் என்ன ஒர்க் பண்றேன்னா as a Salesforce developer. Salesforce it's like a cloud. There we have a lots of cloud like commerce cloud, sales cloud. For example, இப்போ நீங்க Amazon அதெல்லாம் பாக்குறீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் B2C commerce அப்படின்னு சொல்லுவாங்க. B2Cனா business to customers like normal people கூட connect பண்ணலாம். But B2B commerce னு ஒன்று இருக்கும். B2B commerceனா it's business to business. லைக் எப்படி சொல்றது, நார்மல் கஸ்டமர்ஸ் வந்து கனெக்ட் ஆக மாட்டாங்க. ஹோல்சேலா கனெக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த பீப்புளும் கனெக்ட் ஆகிறது. வேர் ஹவுஸ்ல இருந்து பல்கா ஆர்டர் பண்ணிட்டு அங்க இருந்து அவங்க செல் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை கிளவுட்லயே மெயின்டைன் பண்ணுவாங்க. லைக் எல்லா டேட்டாஸும் வேற எங்கேயும் கிளவுட்ல ஸ்டோர் பண்ணிட்டு ஃப்ரண்ட் அண்ட் யூஐ எல்லாமே வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து நான் கரண்டா ஒர்க் பண்றேன். ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸ்னா இதான் சேல்ஸ்ஃபோர்ஸ்னா இன் ஷார்ட் இட்ஸ் அ கிளவுட், ஓகேவா? கிளவுட் சிஆர்எம் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து என்ன இட்ஸ் லைக் சாஸ் தெரியுமா? லைக் நம்ம வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவோம், அவங்க வந்து கிளவுட்லயே அவங்க டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இன் ஷார்ட் அதுதான். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? மேம் நீங்க என்ன மேம் படிச்சீங்க? பி ஃபர்ஸ்ட் நம்ம 12th அப்புறம் பிஇ பண்ணேன். பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஈஸி படிச்சேன். ஏன் மேம் ஈஸி எடுத்தீங்க? ஈஸி எடுத்தேன். வீட்ல சொன்னாங்க ஈஸி வந்து நல்ல ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு. பட் லேட்டரா கோவிட் பேட்ச், ஓகேவா? நாங்க ஸோ லேட்டரா வந்து அது என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸோ கம்ப்ளீட்டா வந்து சாஃப்ட்வேர் சைட் மூவ் பண்ணிட்டேன். ஓகே மேம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? Ma'am, what are the languages that plays a critical role in placement, ma'am? So nowadays, Java, everyone preferring Java. So
பட் நான் வந்து சி லாங்குவேஜ் மட்டும் வச்சுதான் ப்ளேஸ் ஆனேன். அவ்வளோ லைக் ஃப்ரெஷர்ஸ்க்கு அவ்வளோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. லேட்டா நீ கம்பெனி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கம்பெனில அவங்களே ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப பேசிக் வச்சுக்கிட்டே நம்ம வந்து ஈஸியா ப்ளேஸ் ஆயிடலாம். வேற கொஸ்டின்ஸ் மேம், ஆஸ் அ பிகினர்ஸா நீங்க எங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? நாங்க எந்த லாங்குவேஜ் படிக்கலாம் பிகினிங்ல இருக்கும்போது? பிகினிங் எல்லாரும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். சிலருக்கு ஜாவா பிடிக்கும், சிலருக்கு பைத்தான் பிடிக்கும். எனக்கு பர்சனலி பைத்தான் பிடிக்காது. ஏன்னா ரொம்ப கம்மியான லைன்ஸ்ல கோட் எழுதுவாங்க. ஸோ எனக்கு பர்சனலி அது பிடிக்காது. பட் நிறைய பேர் பைத்தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பிளஸ் பைத்தானுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. லைக் அந்த டேட்டா ரிலேட்டடா நிறைய ஸ்கோப் இருக்கு. பைத்தானுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. ஜாவா யூஷுவல் ஜாவாக்கு எப்பவுமே ஸ்கோப் இருக்கும். அது டவுன் ஆக போறதே இல்லை அந்த இது. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ ஃபர்ஸ்ட் ஒரு லாங்குவேஜ் எடுங்க, படிங்க. பிடிச்சா அதுலயே வந்து பர்சியூ பண்ணுங்க. பிடிக்கலன்னா வேற லாங்குவேஜ் எடுங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல தானே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. வேற கொஸ்டின்ஸ் இருக்கா? Ma'am, communication skill is important or not, ma'am? கம்யூனிகேஷன் பேசிக் கம்யூனிகேஷன் இருந்தா இட்ஸ் ஃபைன். லைக் இன்டர்வியூ கொடுக்குறப்போ பயப்படாம பேசினாலே, கான்ஃபிடென்ட்டா பேசினாலே நீங்க ஈஸியா செலக்ட் ஆயிடலாம். கான்ஃபிடென்ட்டா பேசணும். லைக் ரொம்ப லேக் கொடுக்காம பயந்து பேசினா அவங்க நம்மள எடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 இன்டர்வியூஸ் நம்ம பயந்தா கொடுப்போம். போக போக நமக்கே வந்துடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் நமக்கு தெரியும். ஈவன் நானே ஃபர்ஸ்ட் 2-3 கம்பெனிஸ்ல ரிஜெக்ட் ஆனேன். அண்ட் தென் கண்டினியூஸா நிறைய கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆனேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல வந்து என்ன தப்பு பண்றோம்னு நெக்ஸ்ட் இன்டர்வியூல கரெக்ட் பண்ணிக்கணும். கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா பிளேஸ் ஆயிடும். Okay, ma'am. மேம், உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இன்டர்வியூ நான் ஒரு 14-15 கம்பெனிஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். 7 ஆன் கேம்பஸ்ல, 7 வந்து ஆஃப் கேம்பஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து ரொம்பவே வர்ஸ்டா பண்ணேன். இன்ட்ரோடக்ஷன் கூட வர்ஸ்டா கொடுத்தேன். ரொம்ப பயந்து பேசி ஒரு மணி ஓவரா கேவலமா பண்ணிட்டேன். ஸோ அதுல ரிஜெக்டடு. ஏன்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன் வச்சுதான் நம்மள வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. இன்ட்ரோடக்ஷனே கேவலமா பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ காலி. செகண்ட் இன்டர்வியூ வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல என்னென்ன பண்ணலையோ செகண்ட் இன்டர்வியூல ஓவரா பண்ணிட்டேன். இன்டர்வியூவரையே ரொம்ப ரொம்ப கொஸ்டின் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அவர் வந்து இவங்க ஓவரா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் குரூப் ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் நடக்கும். ரிட்டர்ன் பேப்பருக்குள்ள ரிட்டர்ன் டெஸ்ட். அது நீங்க படிச்சுதான் ஆகணும். அந்த ஆப்டிடியூட் அது இருக்கும், ரீசனிங், அதெல்லாம் எல்லா கம்பெனிக்கும் காமன். ஸோ அது முடிச்சாதான் இன்டர்வியூ போக முடியும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ரிஜெக்ட் ஆகிடக்கூடாது. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ண பாருங்க. அப்போதான் உங்களுக்கு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கும். முடிஞ்ச வரை ஃபர்ஸ்ட் கம்பெனி அட்டென்ட் பண்றப்போவே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ண பார்க்கணும். ஏன்னா அப்போதான் நமக்கு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்போதான் நம்மளோட மிஸ்டேக்ஸை நம்ம லேர்ன் பண்ணி நெக்ஸ்ட் இன்டர்வியூ நல்லா கொடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எல்லா ஆப்டிடியூட் கிளியர் பண்ணிடுவேன் மேக்ஸிமம். செகண்ட் வந்து இன்டர்வியூ இருக்கும். சம்டைம்ஸ் குரூப் டிஸ்கஷன் இருக்கும். குரூப் டிஸ்கஷன் வந்து இது வர்ச்சுவலா தான் போகும். 2-3 ஒரே ஒரு இன்விஜிலேட்டர் லைக் எம்ப்ளாயர் இருப்பாரு. ஒரு 5 நம்மளோட எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, லைக் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. அவங்கள வந்து ஏதாவது டாபிக் கொடுத்து பேச சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்மகிட்டே டாபிக். சாரி, ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் வந்து ஜிடி இருக்கும். ஜிடி வந்து
டிடில உங்கள்கிட்டயே சம்டைம்ஸ் டாபிக் கேட்பாங்க. ஸோ உங்கள்கிட்ட டாபிக் கேட்குறாங்கன்னா இப்போ ஃபைவ் கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்னா இனிஷியேட்டிவ் எடுத்து உங்களுக்கு என்ன நல்லா தெரியுமோ அது சொல்லிட்டு